திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 456. திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 73. திரு உத்தரகோசமங்கை தலச்சிறப்புகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். திரு உத்தரகோசமங்கைக்கு 12 திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. மங்களபுரி, பிரம்மபுரம், சாத்வீகஸ்தானம், வியாக்கிரபுரம், ஆதி சிதம்பரம், பத்ரிகாரண்யம், பார்ப்பதிபுரம், சித்தகேந்திரம், தக்ஷிணகாசி, பிரதிகோஷபுரம், சதுர்வேதபுரி, கல்யாணபுரம் என்று 12 திருநாமங்கள் திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்திற்கு. இங்கே இருக்கின்ற தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தடாகம், சார்வதி, கௌமார தீர்த்தம், பத்ம தீர்த்தம், சீதள தீர்த்தம், தேவி தீர்த்தம், ஹரித்வஜ கூபம். இங்கே ஸ்ரீமத் கூத்தபிரான் ரத்ன சபாபதி என்றும் ஆதி சிதம்பரேசர் என்றும் திருநாமம் கொண்டு திகழ்கின்றார். 18 மகா புராணங்களில் பவிஷ்யோத்தர புராணத்தில் க்ஷேத்திர காண்டம், அந்த க்ஷேத்திர காண்டத்தில் திரு உத்தரகோசமங்கை தலபுராணம் இடம்பெற்றிருக்கின்றது. திரு உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் அக்னி தீர்த்தமும் அதன் பக்கத்தில் ஞான உருவாய் முளைத்தெழுந்து மங்களநாதன் என்று பெயர் கொண்ட பாதாள லிங்கேஸ்வரரையும் அவசியம் தரிசிக்க வேண்டும். இந்த தலத்திற்கு ஒப்பானதொரு தலமும் அத்தீர்த்தம் போன்றதொரு தீர்த்தமும் இம்மூர்த்தி போன்றதொரு மூர்த்தியும் இம்மண்ணுலகில் எங்கு தேடினும் இல்லை என்று சொல்லலாம். உத்தரகோசமங்கை என்று கேட்டவர்களே உயர்ந்த நோக்கங்களை பெறுவார்கள். உத்தரகோசமங்கை என்று சொன்னவர்கள் சித்த சுத்தியை அடைவார்கள். உத்தரகோசமங்கை என்று ஒரு க்ஷணம் ஒருமையோடு சிந்தித்தவர்கள் உயர்ந்த தர்மத்தை சார்வார்கள். அதில் அகத்தூய்மை புறத்தூய்மையுடன் உத்தரகோசமங்கையிலே வசித்தவர்கள் அஷ்டாங்க யோக பலனை ஆழ்வார்கள். உத்தரகாசி முதலான புண்ணிய ஸ்தானங்களெல்லாம் வாழ்வின் இறுதி காலத்தில் உயர்கதி அளிக்கும். உத்தரகோசமங்கையோ இம்மையிலேயே நன்மை அனைத்தையும் கொடுத்து மறுமையில் பரமுக்தியை கொடுக்க வல்லது. எனவே இது தனக்குத்தானே ஒப்பான தலம் ஆகும். இந்த தலத்தை விட்டுவிட்டு வேறு தலங்களில் சென்று தவம் செய்தல் அது வீட்டிலே இருக்கின்ற செல்வத்தை தெரிந்து கொள்ளாமல் வெளியே சென்று வேறு ஒரு புதிய பொருளை தேடுவது போன்றது ஆகும். மற்றைய தலங்களிலே இழைக்கப்பட்ட கொலை, களவுகள், காமம், பொய் முதலான மாபாதகங்களும் இத்தலத்து உத்தரகோசமங்கையின் எல்லையில் அடிவைத்ததும் ஆழி துரும்பு போல அங்கும் இங்கும் அலைந்து அலைக்கழிவு செய்துவிடும். அவைகளின் ஆற்றல் அழிந்துவிடும். ஒரு கர்ப்ப காலத்தில் பிரம்மதேவருக்கு ராஜசகுணம் மிக மிக அதிகமாக உயிர்களின் மேல் கருணையற்ற நிலை ஏற்பட்டது. சினத்தீ மூண்டது பிரம்மதேவருக்கு. எனவே இந்த தீவினையை போக்க வேண்டும் என்று நினைத்த பிரம்மதேவர் அதற்கு தவம் செய்ய வேண்டும். தவம் செய்வதற்கு இடமும் காலமும் வேண்டும் என்று நினைத்து மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மும்மையால் உயர்ந்த இந்த திரு உத்தரகோசமங்கையிலே மிகச்சிறந்த தவம் செய்தார். இரவும் பகலும் ஒருபோதும் இறைவனடியை தவிர வேறு எதையும் சிந்திக்காமல் ஏங்கி நின்றார் பிரம்மதேவர். அப்போது 50 பூதங்களையும் படைத்து ஐந்தொழில் நாடகம் நடாத்தும் ஆதியந்தமில்லாத அமரநாயகன் சிவபெருமான் நான்முகனுக்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டார். பாதாளத்திலிருந்து ஓர் சிவலிங்கம் முளைத்து பேரொளி பரப்பிக்கொண்டு தராதலத்தின் மேலே தோன்றி பிரம்மதேவருக்கு இன்னருள் புரிந்தார். அதனால் இத்தலம் பிரம்மபுரம் என்று அழைக்கப்பட்டது. அப்படி பிரம்மதேவரானவர் தவம் புரிந்து தன்னுடைய ராஜசகுணம் நீங்கி சாத்விகம் ஓங்கி நற்பயன் பெற்றார். எனவே இத்திருத்தலத்திற்கு சாத்விக ஸ்தானம் என்றும் ஒரு பெயர். பிரம்மதேவருக்கு இவ்வாறு அருள் புரிந்த இத்திருத்தலத்தை வியாச முனிவர் கண்ணுற்றார். வேதங்களை தான் ஆராய வேண்டும் என்றும் 4 வேதங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவைகளுக்குத்தான் அதிகாரியாக வேண்டும் என்று விருப்பம் கொண்ட வேத வியாசர் அதற்குரிய தவம் இயற்றுவதற்குரிய தலம் இதுதான் என்று உணர்கின்றார். பல தேவ வருடங்கள் வியாசர் இங்கே தவம் செய்கின்றார். உத்தரகோசமங்கையில் தவம் முதிரவே எம்பெருமான் சிவபரம்பொருள் வெளி தோன்றி வியாசருக்கு அருள் புரிந்தார்.
வேதம் அனைத்தும் பொருள் விளங்க விளங்கும் அறிவால் மேம்படுவாய் என்று அருள் கூர்ந்தார். அன்று முதல் இந்த உத்தரகோசமங்கை தலத்திலே இருக்கின்ற ஒரு இலந்தை மரத்து அடியில் அமர்ந்து வேதங்கள் முழுமையையும் இறைவன் அருளிய வரம் காரணமாக ஓதி உணரப் பெற்றார் வியாசர். மாசற்ற அருள் ஞானமும் பெற்றார். வியாசர் வேத வியாசர் என்று ஆவதற்கு இந்த தலம் காரணமாக அமைந்தது. இலந்தை மரங்கள் சூழ்ந்த இந்த திருத்தலத்திலே வியாசர் தவம் இயற்றியதால் இத்தலம் பத்ரிகாரண்யம் என்ற பெயரும் கொண்டது. வியாக்கிரபாத முனிவர் இத்தலத்திற்கு வந்து தவம் செய்தார். அவருக்கு எம்பெருமான் வெளிப்பட்டு அருளி ஸ்ரீபஞ்சாட்சர உண்மையையும் பிரணவ பெருமையையும் வியாக்கிரபாத முனிவருக்கு அருள் செய்தார். பதஞ்சலி முனிவருக்கும் சேர்த்தே அருள் செய்தார். பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் இங்கே தவம் செய்து இவ்வாறு இறைவனால் உபதேசம் பெற்றார்கள். வியாக்கிரபாத முனிவரின் பெயரை கொண்டு இத்தலம் வியாக்கிரபுரம் என்று விளங்கியது. உத்தரகோசமங்கை திருத்தலம் தன்னை விரும்பி வந்து அடைந்தவர்களுக்கு திருவருள் நெறி இதுதான் என்பதை தெரிவித்து சின்மயமாய் விளங்குகின்றது. எனவே இதற்கு ஆதி சிதம்பரம் என்று திருநாமம். உத்தரகோசமங்கை திருத்தலமானது பிரம்மாவின் கற்பகாலமாகிய பிரம்ம கற்ப காலத்திலும் உலகமெல்லாம் அழியும் போதும் இது அழியாததாகும். எல்லா ஸ்தலங்களிலும் அன்பர்களின் மனத்துக்கு இனியவராகிய ஈசன் மகிழ்ந்துரையும் லிங்கமூர்த்தங்கள் பற்பல இருக்கின்றன. அப்படிப்பட்ட லிங்கமூர்த்தங்களிலே மிகச் சிறந்தவை 2 லிங்கமூர்த்திகள். இவைகள் தானே முளைத்தெழுந்த ஸ்வயம்பு லிங்க மூர்த்திகள். பாதாளம் தொடங்கி மண் வரை அடிமுடியை உடைய லிங்கமூர்த்திகள். எனவே இவைகளுக்கு பாதாள லிங்கம் என்று திருநாமம். அப்படிப்பட்ட 2 லிங்கங்களில் ஒன்று உத்தரகாசியில் இருக்கின்றது, மற்றொன்று தென் கைலாயம் என்று சீர் பெற்ற உத்தரகோசமங்கையிலே இருக்கின்றது. எனவே இந்த 2 நகரங்களும் பக்தி பரவசமாய் நித்திய நிமலனை பரவுகின்றவர்களுக்கு நித்தியமாகிய முக்தியை சித்திக்கச் செய்கின்ற தலங்கள் ஆகும். இத்திருத்தலத்திற்கு மங்களபுரி என்று திருநாமம். திரு உத்தரகோசமங்கை தலத்தை தஞ்சம் என்று அடைந்தவர்களுக்கெல்லாம் தஞ்சம் தந்து மங்களம் அருளுவதால் இதற்கு மங்களபுரி என்று திருநாமம். எனவே இங்கே எழுந்தருளியிருக்கின்ற இறைவரது திருநாமம் மங்களநாதர், அம்பிகையின் திருநாமம் மங்களேஸ்வரி. இத்தலத்து தீர்த்த மகிமையோ அளவிட முடியாதது. கங்கை, காளிந்தி, யமுனை, கோதாவரி, காவிரி முதலான புண்ணிய நதிகள் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றியது திரு உத்தரகோசமங்கையிலே இருக்கின்ற அக்னி தீர்த்தம். நெருப்பை அறியாமல் தொட்டாலும் சுடும், அதுபோல வேறு நினைப்பின்றி இந்த தீர்த்தத்தை தொட்டாலும் அது தொட்டவர்களினுடைய பாப வினைகளை சுடும். இதிலே நீராடி இதன் கரையிலே தங்கி ஸ்ரீபஞ்சாட்சரத்தை ஜபித்து முன்னையோர்களை நினைந்து பித்ரு கடன் செய்து அதன் பின் தானங்கள் கொடுத்து மங்களநாத பெருமானை மலரிட்டு பூஜித்து மெய்யன்போடு வழிபாடு செய்தால் மாசற்ற ஆனந்தத்தை பெறுவார்கள். இப்புனித நீரை கொண்டு மங்களநாதரையும் மங்களாம்பிகையையும் அபிஷேகம் செய்வித்தால் இவ்வுலகத்திலே இருக்கின்ற எல்லா தீர்த்தங்களையும் கொண்டு வந்து ஏக காலத்தில் அபிஷேகித்த பயனை பெறுவார்கள். நோன்பு மேற்கொள்ளுதல், பூஜை செய்தல், தான தர்மம் செய்தல், வேள்வி புரிதல், ஜப தபம் செய்தல், தியானத்தில் அமர்தல் முதலான புண்ணிய வினைகளை இந்த அக்னி தீர்த்தத்தின் கரையிலே அமர்ந்து செய்தால் மற்றைய தலங்கள் தரும் பலனை பார்க்கிலும் பன்மடங்கு பலனை தரும். இந்த அக்னி தீர்த்தத்தை தீண்டுவதிலும் சிறப்பு இருக்கின்றது, பார்ப்பதிலும் பாக்கியம் இருக்கின்றது, உட்கொள்வதால் உயர்வு பல இருக்கின்றது. நியமத்தோடு நீராடுவதால் நேரும் பலனோ பற்பல. முற்பிறப்பிலே அறிவு நூல் பல அறிந்து ஒழுக்கம் மேற்கொண்டு நோன்பு மேற்கொண்டு தானம் பல புரிந்து தவம் இயற்றிய சன்மார்க்கர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற பேறு என்பது, பலன் என்பது மற்றையவர்களுக்கு இந்த பிறப்பில் இந்த தீர்த்தத்தில் நாள்தோறும் நீராடினாலே கிடைக்கும். இவை திரு உத்தரகோசமங்கை தீர்த்த சிறப்பு. இனி திரு உத்தரகோசமங்கை மூர்த்தி சிறப்பு. திரு ஆலவாய், திருச்சொல்லியல், திருப்பூவனம், திருவாடானை முதலான
பாண்டிய நாட்டு ஸ்தலங்கள் 14 தோன்றும் முன்னரே ஓர் இலந்தை மரத்தின் அடியிலே சுயம்புவாய் முளைத்த தூய மூர்த்தியே மங்கைப் பெருமான் ஆவார். மங்களநாத சுவாமி ஆவார். தருக்களிலே கற்பகத் தருவும், தானங்களிலே அன்னதானமும், விரதங்களிலே சோமவார விரதமும், பசுக்களிலே காமதேனுவும் சிறந்தவைகள். அதுபோல சிவலிங்க மூர்த்தங்களிலே மங்களநாதனாக விளங்குகின்ற இத்தலத்து பெருமான் சிறந்தவர் ஆவார். ஆதியும் நடுவும் முடிவுமின்றி அனாதியாய் அகண்ட பரிபூரணமாய் ஜோதியாய் ஆன்ம கோடிகளுக்கு பந்தங்களையும் முக்தியையும் தருபவனாகிய பரமன் தன்னை அறிவால் அறிந்து மனத்தால் நினைந்து இருதாள் இறைஞ்சி வழிபடுபவர்களுக்கு இம்மை மறுமை வீடு மூன்றையும் அருளும் பொருட்டு இந்த சிவலிங்க மூர்த்தியினுள்ளே மூர்த்திமானாய் என்றென்றும் நித்தியனாய் நிலைத்திருக்கின்றார். இப்பெருமானை சேவித்தவர்களினுடைய தீவினையாவும் கோபத்தால் அறிவும், காமத்தால் தவமும், லோபத்தால் மனிதத்தன்மையும் அழிவது போல அழிந்துபடும். திரு உத்தரகோச மங்கை தல மங்களேஸ்வரரை அதிகாலையில் தரிசித்தவர்கள் அதற்கு முன் செய்த பாவங்களெல்லாம் ஒழியப் பெறுவார்கள். உச்சிக்காலத்திலே வணங்கியவர்கள் அவர்களினுடைய வினைகள் மருந்தினால் நோய் மாய்வது போல மாய்ந்துவிடும். மாலையிலே சேவித்தவர்களின் வல்வினைகள் செருக்கினால் கல்வி அழிவது போல அழிந்துவிடும். இத்தலத்திலே தேவர்களும் தபோதனர்களாகி கௌதமர் முதலிய முனிவர்களும் பக்தி பரவசமாய் முத்தலை சூலம் தாங்கும் வித்தகனை வழிபட்டு மெய்திரு ஞானம் பெற்றார்கள். ஆனால் கர்ம பந்தத்தினால் ஜென்மபந்தம் பெற்ற மானுடர்களுக்கு ஞானமேனியாகிய மங்களேஸ்வரரது அருளானந்த தரிசனம் வாய்ப்பது என்பது அரிதிலும் அரிது. இருந்தாலும் இப்பெருமானை மனம், வாக்கு, காயம் ஒன்றுபட்ட ஒருமை உள்ளத்தால் சிந்திப்பவர்கள், சேவிப்பவர்கள் உறுதியாக பிறவி பயனை பெறுவார்கள். ஆதி சிதம்பரேஸ்வரராகிய ரத்ன சபாபதியின் திருப்புகழை வித்தகா, ஞான சக்தி நிபாதா, நித்தனே, நேயர்களுக்கு அனுகூலா என்று பக்தியாய் பலகாலம் பரவுகின்றவர்கள் பாக்கியசாலிகள். இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூன்றினாலும் சிறப்பு பெற்றது திரு உத்தரகோச மங்கை திருத்தலம். இத்திருத்தல தலபுராணத்திலே அருளப்பட்டிருக்கின்ற அற்புத திரு வரலாறுகள் ஏராளம் ஏராளம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.